ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மா, அந்த 3000 ரூபாய் திருப்பி கொடுத்தல, அதோட இன்னொரு 3000 ரூபாய் போட்டு 6000 ரூபாய் வச்சிருக்கேன். வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. ஏய், மா, நான் என்ன செவத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கேன்? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பணத்தை வாங்கிக்கோ. அம்மா, அவன் தான் நடந்ததை மறந்துட்டு பேசுறான்ல, பேசு. ஓ, என் மேல அவ்வளவு கோவமா? சரி, நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, இதுக்குதான் இவங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு சொன்னேன். நானே வந்து பேசுறதுனால ஓவரா பண்றாங்கல்ல, இதெல்லாம் தேவையா எனக்கு? அவங்களுக்கு இருக்கிற ரோஷம் எனக்கு இருக்காதா? அன்பு, ஏன் அன்பு இப்படி டென்ஷன் ஆகுற? பின்னக்கா, நேத்து அவங்க அவ்வளவு பேசி நானே இறங்கி வரேன். இவங்களுக்கு என்ன அவ்வளவு கோவம்? நியாயமா கோவமா இருக்க வேண்டியது நானு. இவங்க நம்ம கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்படி இல்லடா, நேத்து நடந்ததை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அதை பெருசுப்படுத்தாத. அன்பு, கோபப்படாதன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. நீ பேசாத. உன்னால தான் எனக்கு இந்த வீட்ல இந்த அவமானமே. மா, உங்களுக்காக நான் ஒண்ணு இந்த பணத்தை கொடுக்கல. நானும் ஷாலினி இந்த வீட்ல தங்கி இருக்கோம், சாப்பிடுறோம். உங்க தயவுல நான் எக்காரணத்து கொண்டு வாழக்கூடாதுன்னு விரும்புறேன். எங்களுக்கார செலவுக்கு வச்சுக்கோங்க. ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி சொன்னா யார் கை நீட்டி காசு வாங்குவாங்க? அம்மா தானே, கொஞ்சம் பொறுமையா போ. ஏய், எவ்வளவு பொறுமையா போறது? பாரு, இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன், எப்படி மதிக்காம உட்கார்ந்துருக்காங்க பாரு. அவங்க வயசுக்கு அவங்களுக்கே அவ்வளவு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்கிட்ட இந்த ஆட்டிடியூட் காட்டினாலாம் செட் ஆகாது. பணம் வேணா போட்டோம், என்னால கெஞ்சிட்டு இருக்க முடியாது. பணம் மிச்சம்னு போயிட்டே இருப்பேன். அன்பு, அன்பு, அம்மா, அவன் தான் மனசு மாறி இறங்கி வந்து பேசுறான்ல. பிரச்சனை முடிஞ்சதுன்னு பணத்தை வாங்கியிருக்க வேண்டியதானேமா? என்ன கையில் இறங்கி வந்து பேசினா? இப்ப கூட அவன் பண்ணது தப்புன்னு அவன் உணரவே இல்ல. நாம என்னமோ அவன்கிட்ட பணத்துக்காக சண்டை போட்ட மாதிரி 3000 ரூபாய் சேர்த்து தரேன்னு சொல்றான். சம்பாதிக்கிறோங்கிற பணத்திமிர காட்டுறானா? அவனே அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டான். நீ ஏமா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? கையல், நான் அவனை பெத்தவ. அவன் எந்த அர்த்தத்தோட பேசுறான்னு எனக்கு ஒண்ணும் புரியாமல்ல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவன்கிட்ட நான் கை நீட்டி பணத்தை வாங்கினேன்னா அவன் நினைக்கிற மாதிரி நாம பணத்துக்காக தான் சண்டை போட்ட மாதிரி ஆயிடும். மா, நீ ஏமா இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இல்ல கையல், இனிமே அவன்கிட்ட இருந்து ஒத்த ரூபா கூட வாங்க கூடாதுன்னு நான் நேத்தே முடிவு பண்ணிட்டேன். பண்ற தப்பையெல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு கோவம் வேற வருதா? அவன் கோவத்துக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. யாரும் வேண்டான்னு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னவன் தானே. இவனை நம்பி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது கையல். இன்னைக்கு பணத்தை கொடுக்கறானேன்னு வாங்கிட்டோம்னா நாளைக்கு இதையே சொல்லி காட்டுவான். 3000 ரூபாய்க்கே அவன் கால் தரையில நிக்கல. இப்ப 6000 ரூபாய் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, ரொம்ப ஆடுவான். என்னால அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது கையல். கையல், நீ ஏன் கவலைப்படுற? இந்த குடும்பம் ஒன்னும் அவனை நம்பி எல்லாம் இல்ல. யாரோட வருமானம் இல்லனாலும் இந்த குடும்பத்தை என்னால பாத்துக்க முடியும். நான் நல்லாதான் இருக்கேன். உங்க அப்பா இல்லாதப்போ நான் 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சு உங்களை எல்லாம் காப்பாத்தல. அந்த மாதிரி இப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் நான் யார் கையையும் எதிர்பார்க்காம வீட்டு வேலைக்கு போயாவது உங்களை காப்பாத்துவேன் கையல். ஆனா அவன்கிட்ட இருந்து மட்டும் ஒத்த ரூபா கூட வாங்க மாட்டேன். அத்தை, நீங்க கோவப்படுறது எனக்கு புரியுது.
அன்பு நேத்து பேசுனது நான் சரின்னு சொல்லல. என்ன இருந்தாலும் அவன் உங்க பையன் தானே. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. அன்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். மன்னிச்சிருங்க அத்தை. ஏய், நீ எதுக்காக மன்னிப்பு கேக்குற? யாருக்காக யார் மன்னிப்பு கேக்குறது? மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நம்ம ஒன்னும் தப்பு பண்ணிடல. அன்பு ஏன் இப்படி பேசுற? தயவு செஞ்சு உள்ள ஏய், போ. இவங்கள பத்தி தெரியாம இவங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கல. ஒண்ணு சொல்லணும். டேய் திரும்பவும் பிரச்சனை வேணாண்டா, கொஞ்சம் பொறுமையா இரு, சண்டை போடாத. யார் நான் சண்டை போடுறேன்னா? இவங்க பேசுறதா கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அதுலயே தெரிய வேணா யார் சண்டை போடுறான்னு. ஏய் இங்க பாரு, முன்னால்தான் இறங்கி வந்து பேசிட்டு இருக்கேன். அதுக்காக நான் தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் இறங்கி வந்து பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது. அன்பு